அண்ணி, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊரே ஏசி போட்டு மாதிரி குளுகுளுன்னு இல்ல. உங்களுக்கு இந்த ஊர் பிடிச்சிருக்கா? எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜு. நான் இன்னும் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கு தெரியல. ராஜு, உங்க அண்ணனுக்கு உன்னை ஆளாக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருந்தது. இப்ப அந்த கடமை எனக்கு இருக்கு. அவரோட ஆசையை நிறைவேற்றுப்பா. அது மட்டும் இல்ல, நீ அண்ணனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உங்களை நல்லபடியா வாழ வைக்கிறேன். என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, நீ நேத்து அண்ணனை பார்த்தேன். என்னது? வந்து நேத்து ராத்திரி கனவுல வந்தாரு. அண்ணி, மறுபடியும் நிஜமாவே அண்ணன் உங்க முன்னாடி வந்து நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? பைத்தியக்காரத்தனமா ஏதாவது வளராத. சாப்பிடு ராஜு. வா சங்கர், வா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸை கடத்திட்டு வந்துட்டேன். இந்தாங்க. வெரி குட். கட்டிக்கிட்டு வான்னு சொன்னா வெட்டிக்கிட்டு வர்ற ஒரே ஆளு நீதான். நீ என் குரூப்ல இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு பயிலும் அசைக்க முடியாது. வெல் டன். எவ்வளவு வேணும்? நான் உங்ககிட்ட எப்போதுமே பேரம் பேசினதே கிடையாது. சரி, 10,000 எடுத்துக்க. உனக்கு எப்பவாவது பணம் தேவைன்னா என்கிட்ட வா. என்ன பாட்டு இது? கொட்டாய் விடுற மாதிரி. ஏன் இது நல்லா இல்லையா? நீதான் நல்லா இருக்க. உன் பாட்டு வெண்டைக்காய விளக்கெண்ணெயில போட்டு வச்ச மோர் குழம்பு மாதிரி வளவளன்னு இருக்கு. இத பாக்குறதுக்கு ஆளுக்கு 10 ரூபாய் கொடுத்துள்ள வந்தோம். சும்மா பேசாத. ஆடி பார்த்தாதான் தெரியும். நாம எவ்வளவு ஆட்டம் ஆடி இருக்கோமா? இப்ப ஆடு. எதுத்து ஆடுறியா? ஆடுறேம்மா. ஆடி என் சக்க. இப்ப பாரு. கண்ணா, அண்ணா, தலைவா தூள் கிளப்பு. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, எட்டடி துள்ளினா 10 அடி பாயுமே நம்மடி. பட்டண அறிஞ்ச போக்கிரி, அடிப்பட்டிய தெரிஞ்ச பக்கிரி, அட என்னோட மோடாமா பாப்பமா பாப்பமா கேட்டுதான் போட்டுதான் பாப்பமா அடவாமா பாப்பமா பாப்பமா கேட்டுதான் போட்டுதான் பாப்பமா. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி. நடி எனக்கு இணையாகத்தான் கில்லாடி இல்லையடி, அட வச்சாலும் வச்சா நடி உனக்கு சரியாகத்தான் மச்சானும் ஒத்த வெடி. சொல்லணும் வந்தனா இல்ல மூலையில் குந்தனும், மக்கு போல் நிக்கிற செக்கு போல் சுத்துற சிக்கலில் சிக்கலாமா, அட எப்பவோ துள்ளுற சப்பர சுந்தரி இப்படி முடிக்கலாமா. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி, எட்டடி துள்ளினா 10 அடி பாயுமே நம்மடி. கேட்டுதான் போட்டுதான் பாப்பமா அடமாமா பாப்பமா ஆடி பாப்பமா, கேட்டுதான் போட்டுதான் பாப்பமா.
ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி. தெம்மாங்கு பாடட்டுமா மயிலே ஜதியோடு நான் தில்லா நாடட்டுமா. அட இந்தாட்டி டப்பாங்குத்து இதுல பெரியாளுன்னா சும்மா நீ பாய பொத்து. வித்தைய கத்தவே அடி பேருதான் பெத்தவே. 10 பேர் மத்தியில் சொத்தையா சொல்லையா என்ன நீ எண்ணலாமா. ஒத்தடி ஒத்தடி ஓரமா ஒத்தடி அம்மடி. நீ 8 அடி துள்ளினா 10 அடி பாயுமே நம்மடி. இத பாரு கண்ணு, பிச்சைக்காரர் இருந்தா கூட துச்சமா நினைக்க கூடாது. எந்த மனுஷனுக்கு எப்ப நல்ல நேரம் வரும் தெரியாது. நல்ல நேரம் வந்தா ஆட்டமும் வரும், பாட்டமும் வரும், பதவியும் வரும். ஆட்டம் பாட்டம் பதவி எல்லாம் சேர்ந்து வந்தா பைத்தியமே பிடிக்கும். வா. சங்கர், சங்கர், யார் பாரு பாத்துப்பா, விட்டுட போற. டக்கருப்பா, பாத்தியா நாம கால் வச்சதும் கிளைட் வந்துடுச்சு. நான் சுவிட்ச் போட்டதுனால. புத்திசாலி முத்து, புத்திசாலி. என்ன நீ புடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்க? நான் ஸ்டடி இல்லையா? எவ்வளவு தண்ணி போட்டாலும் ஸ்டடிமா. பாரு, விட்டுட்டு பாரு. கொஞ்சம் கலக்கிட்டா இருந்தாலும் நான் தண்ணி போற அளவுக்கு நீ போட்டேன்னு வச்சுக்கோ, ஸ்டடியா இருக்க முடியாது. பெட்டு, இத பெட்டு. பெட்டு எனக்கு பெட் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேள? ஏன்? கொஞ்சம் பிடி. உறவாடுறதும் பெட்ல தான், உறங்குறதும் பெட்ல தான், உயிர் போறதும் பெட்ல தான். என்ன தத்துவம் இல்ல? இப்ப உறங்குங்க. சரிங்க. இந்தாங்க, சாப்பிடலாம். வேண்டாம், சாப்பிடுங்க. வேண்டாம். தண்ணி போட்டு சாப்பாடு சாப்பிட்டா கிக் இறங்கு. தண்ணி போட்டு வெறும் வயிற்றுல தூங்கினா உடம்பு கெட்டு போயிடும். காட்டுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. எவன்டாவ தயிர் சாதத்துல மெழுகு எஞ்சிலா போட்டு? இது தயிர் சாதம் இல்ல, பொங்கல். போ போ. யாருங்க நீங்க? எங்க அண்ணனுக்கு சாப்பாடு ஊட்டுறீங்க? அவருக்கு ரொம்ப வேண்டியவர். எங்க அண்ணனுக்கு வேண்டியவங்க இந்த நாடு பூரா இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சா எங்க அண்ணன் கெதி என்ன ஆறுது? யாருங்க நீங்க? ராஜு, தேவி ஆட்டோ கராஜில் வேலை செய்யறேன். அண்ணே, நம்ம மெஸ்ல இருந்து சூடா பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுறீங்களா? வேண்டாங்கிறீங்களா? சரி, நானே சாப்பிட்டுறேன். பொங்கல். இதை விட இது பெட்டர். நேத்து நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா, உங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பொங்கல் ஊட்டி விட்டு தூங்க வச்சேன். அதை மறந்துட்டீங்களா? அதான் ஏன்னு கேக்குற. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன உறவு? எல்லாம் ஒரு அன்புதான். உறவுக்கு கை கொடுக்கலான்னு வந்தேன்.
இந்த கை கொடுக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம். நீ என்ன போலீஸை காட்டி கொடுக்க முயற்சி பண்ற. வேண்டாம். அன்பு வம்பாயிடும். இனிமே நீ என் வீட்டு பக்கம் வந்த பேச்சு கிடையாது, வீச்சு தான். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ ஏன் அவன் வீட்டுக்கு போன? பொங்கல் கொடுத்த திருடங்களோட நீ ஏன் சகவாசம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? அவனோட சேர்ந்து ஏதாவது கொள்ளை அடிச்சு சீக்கிரம் பணக்காரன் ஆகணும்னு பாக்குறியா? அவனுக்கு பொங்கல் விட்டு விட்டியே, நீ என்ன அவன் பொண்டாட்டியா? வாய மூடு. மனுஷன் நிதானம் இல்லாம தடுமாறிட்டு அவருக்கு உதவுனேன், பொங்கல் விட்டுனேன். அது தப்பா? அது தப்புன்னா அந்த தப்பு நான் 1000 தடவை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். போய் சாப்பிடு போ. ஓடி. மறுபடியும் என் பெட்லையா? அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன் நீ என் பெட்ல படுக்க கூடாது. அது என்னது நீ வந்து என் பெட்ல படுக்கிற? இனி பார்த்துடணும். ஒண்ணு உயிரோட நான் இருக்கணும், இல்ல நீ இருக்கணும். இங்க இருக்க. இரு இரு வர்ற. இப்ப எப்படி தப்பிக்கிற பாக்குறேன். அலஞ்சு உங்களை பார்த்து பயந்து நான் படுத்துருவேன். என்ன கொன்றாதீங்க அண்ணன். யாரையாவது என் காரை எடுத்துட்டு போறது? எங்காரியா எங்காரு? கண்ட்ரோல் ரூமுக்கு ஒன்று வர சொன்னாங்க, நீ போய் பாரு. சார் சார், என் காரை ஒருத்தர் திருடிட்டு போறான் சார். நம்பர் என்ன? CIL 1273. கமான்.
சார் முட்டை ஓடியா எங்கயா முடி? ஐயோ என் முடி. என் வாழ்க்கையில இருந்து நீங்க மறைஞ்சிட்டாலும் உங்க நிழலே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க படத்தை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே என் உயிர் போயிடணும், அதான் என் ஆசை. யாரது? திருடா ராஜு, திருடா! சத்தம் போடாத. எஸ், ஒரு திருடனை துரத்திட்டு வந்தோம். இந்த பக்கம் தான் வந்தான். வீட்டுக்குள்ள பூந்திருப்பானோன்னு ஒரு சந்தேகம். நான் இங்கே தான் இருக்கேன். யாரும் வரல. சாரி ஃபார் த ட்ரபிள். இட்ஸ் ஓகே. அண்ணி, அண்ணி, சங்கர் நீங்களா? அன்னிக்கு என்னாச்சு? போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தது, நான் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். என்னை பார்த்ததும் இந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுச்சு. என்னை பார்த்த உடனே இந்த பொண்ணு ஏன் மயங்கி விழணும்? என்ன மாதிரியே இருக்கிற இவன் யார்? அவன் இவன் பேசுறதுக்கு நீ யாரு? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? எப்படிப்பட்டவர்னு தெரியுமா? ஏன் இங்க வந்த? ராஜு, போலீஸ் போன் பண்ண. வேண்டாம் நீ. அண்ணன் மாதிரி இருக்கிற இவரை பார்த்ததும் இவரை நான் அண்ணனாவே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சங்கர், உங்க அன்பை பேரை நான் ஏன் முயற்சி செஞ்சேன்னு இப்போ ராஜு, என்ன பேசுற நீ? ஒரு திருடனை உங்க அண்ணனுக்கு சமமா வச்சு பேச உனக்கு வெக்கமா இல்ல? தெருவுல ஓடுறதும் தண்ணிதான், கங்கையில ஓடுறதும் தண்ணிதான். அதுக்காக ரெண்டு ஒண்ணாயிடுமா? இவரை முதல்ல வெளி.
ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ராஜு கிட்ட சொல்லி உடனே இந்த ஊரை விட்டு போயிடணும். அதான் சரி. இந்த குழப்பத்தை வளர விடக்கூடாது. ராஜு எங்கம்மா? நீங்க யாரு? என் பேர் சுமதி. நான் ராஜுவோட அண்ணி. அடடே, வாங்க. உன் பேர் என்னம்மா? பேரு தேவி. இந்த கேரேஜுக்கு முதலாளி. ராஜுவுக்கு ஏய், நம்ம ராஜுவோட அண்ணி வந்திருக்காரு. வாங்கடா. வணக்கம். வணக்கம். நாங்களும் உங்களை அண்ணின்னு கூப்பிடலாமா? தாராளமா நீங்க எல்லாரும் நான் அண்ணினே கூப்பிடலாம். ஏதோ ராஜு வந்த பிறகு எங்க வீடுகள்ல 3 வேளையும் சோறு வேவுதுமா. அவர் மட்டும் வரலனா இந்நேரம் இந்த கேரேஜ் இழுத்து மூடி இருப்பாங்க. ஆமாமா. நிஜமா? ஏன் சந்தேகமா கேக்குறீங்க? உங்க ராஜு மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நிஜமா அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கேரேஜுக்கும் எனக்கும் அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வந்தது. ராஜு சிரிச்ச முகத்தோட அன்பா பழகிறதும் கடுமையா உழைக்கிறதும் நாணயமா நடந்துக்கிறதும் தான் இந்த கேரேஜுக்கு நல்ல பேர் கிடைச்சதுக்கு காரணம். அண்ணி, அவங்க சொல்றத நம்பாதீங்க. என் மேல உள்ள பிரியத்தால அப்படி சொல்றாங்க. வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச 2 அதிர்ஷ்டம். ஒண்ணு உங்க ஆசீர்வாதம், இன்னொன்னு அவங்க அன்பு. அதனாலதான் எப்படியோ இருந்த நான் இப்படி மாறி இருக்கேன். ராஜு இவ்வளவு திருந்திருக்கான், சந்தோஷமா இருக்கான். என் நிம்மதிக்காக இவங்களோட ஒத்துமைய அன்பை நான் பிரிக்க கூடாது. ஆமா, என்ன திடீர்னு இந்த பக்கம்? நான் ஒழுங்கா வேலை செய்யறேன்னு பார்க்க தானே. இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. முகத்துல ஆயிலா இருக்கு, தொடச்சுக்க. அது அப்பப்போ தொடச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கே நேரம் சரியா இருக்கும். வேலைக்கு டைம் இருக்காது. நான் வரேன். அடிக்கடி வாங்கம்மா. உங்க மாதிரி நல்லவங்க கால் பட்டா எங்க பொழப்பு இன்னும் நல்லா இருக்கும். வரேன். இப்படி ஒரு அண்ணனா? அப்படி ஒரு அண்ணன் சாகிறதுக்கு நான் காரணமாயிட்டேன். சரி, விதி யாரை விட்டது? உங்க அண்ணனை காதலிச்ச ஒரே காரணத்துக்காக சுமதி வாழ்நாள் பூரா விதவையா வாழணுமா? கூடாது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரதுதான் என்னோட ஒரே லட்சியம். அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. உங்க கதையை கேட்ட எனக்கே சங்கடமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கும்? ராஜு, எனக்கு ஏதாவது கவலை வந்ததுன்னு வச்சுக்கோ, ஒண்ணு அந்த ஆண்டவன் கிட்ட விட்டுடுவேன், இல்ல இந்த பாட்டை கிட்ட விட்டுடுவேன். இப்போ 2 பேர் கவலையும் அந்த பாட்டை கிட்ட விட்டுடுவோம். வா. இந்தா அடி. அட சும்மா அடிப்பா. ராஜு, இந்த காலத்துல பால் சாப்பிடுறவனுக்கு பல வாட்டி பல வியாதிங்க வரும். இந்த விஷத்தை சாப்பிடுறவனுக்கு ஒரே வாட்டி ஒரே வியாதி தான், அம்பேல். ஆனா இருக்கவருக்கும் ஜாலியா இருக்கலாம். அடி. அந்த அண்ணன் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். வார்த்தையை மீறினேன், அவரை இழந்துட்டேன். இந்த அண்ணன் என்ன குடிக்க சொல்றீங்க. உங்க வார்த்தையை நான் தட்ட விரும்பல. கொடுங்க, குடிக்கிறேன். நீ என்ன என்னன்னு கூப்பிட்ட? அண்ணன் கூப்பிட்ட. உங்களை முதல்ல பார்த்ததும் இறந்து போன என் அண்ணனை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. உங்களை அண்ணன் கூப்பிட்ட தப்பு இல்லையே? இல்ல ராஜு, இல்ல. என்னமோ தெரியல, நீ என்ன அண்ணன் கூப்பிடும் போதெல்லாம் எனக்கே தெரியாம எனக்குள்ள என்னமோ ஆகுது. இந்த அன்பு, பாசம், பந்தம், இதுல வார்த்தையை தான் கேள்விப்பட்டிருக்கேன். உன்னை சந்திச்ச பிறகுதான் அனுபவ ரீதியா தெரிஞ்சுக்கிட்டேன். பிளீஸ், கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா? நான் குடிகாரனா இருந்தேன், அதை அந்த அண்ணன் விரும்பல. இப்ப நீங்க குடிக்கிறீங்க, அதை இந்த தம்பி விரும்பல. நோ, உங்களை குடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நான் யாரு? கூட பிறந்த தம்பியா? இல்லையே. கூட பிறந்த அண்ணன் சொல்லியே நான் திருந்தல. கூட பிறக்காத அந்த தம்பி சொல்லியா நீங்க திருந்த போறீங்க? எந்த குறிக்கோளும் இல்லாம மனம் போனபடி போயிட்டு இருந்த எனக்கு நீ ஒரு கடிவாளம் போட்ட.
என் மனசுல ஒரு குறிக்கோள், ஒரு ஆசை. காலமும் நேரமும் சேர்ந்து வந்தா அது நிறைவேறும். நான் வரேன். சங்கர், என்ன உளற? ஏன் என்ன விட்டு போறேங்கிற? குப்பையில வாழ்ந்த இப்ப கோவில்ல குடியேற ஆசைப்படுறேன். இந்த தொழில் எனக்கு பிடிக்கல. மனசாட்சிக்கு விரோதமா செயல்பட எனக்கு இஷ்டம் இல்லை. நல்லா யோசிச்சுதான் சொல்றியா? தீர்மானமாகத்தான் சொல்றேன். சங்கர், எங்கேயோ அனாதையா தெருவுல சுத்திக்கிட்டு இருந்த உன்னை என் புள்ள மாதிரி எடுத்து வளர்த்து ஆளாக்குனே, அந்த நன்றி கூட இல்லாம பேசுறியே. பங்களா, காரு, எஸ்டேட்னு இப்ப லட்சாதிபதியா இருக்கீங்களே, அது காரணமே இந்த சங்கர் தான். அதே மறந்துடாதீங்க. பாய் பாய். ஏன் இப்படி மாறிட்டான்? அவன் ஏன் மாறினா, எதுக்கு மாறினாங்கிறது இப்ப முக்கியம் இல்ல. நம்ம ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தன் இந்த உலகத்துல உயிரோட இருக்கக்கூடாது. ஓகே. பறக்குறீங்க? யார் ராஜு இதெல்லாம்? இந்த பக்கம் வந்துட்டு இருந்தானா? இவனுக்கு பார்த்தேன், அதான் பார்த்தேன். தூங்கிட்டு இருக்கும் போது கண்ணா அண்ணா பிச்சிடு தூள் பண்ற பாருங்க. நான் பாக்குறேன். கண்ணா அண்ணா சும்மா ஜம்ப் பண்ணி ஏர்ல ஒரே கிக்கு. அம்புடுதான். ஓ ஸ்டைலுப்பா. டக்கருப்பா. அண்ணே கண்ணா அண்ணா தலை சுத்துதா? கண்ணா அண்ணா வந்தேன்.
யாருன்னு அவங்களா? நண்பர்கள் நேத்து வரைக்கும், இன்னைக்கு எதிரிகள். ஏ அரசியல் மாதிரி எல்லாம் ஒரே நாள்ல உள்டா. உள்டா வா சொல்லு.